ஹலோ ஆல் எவ்ரிபடி யூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் தான் வந்து டாக்கர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நிறைய கம்பெனியில் வந்து டாக்கர் கண்டென்ட், டாக்கர் இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். வாட் இஸ் டாக்கர், டாக்கரால் என்ன பெனிஃபிட் இருக்குது, இது வரைக்கும் நம்ம என்னென்ன இதெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தோம், சிஸ்அட்மின், டெவலப்பர், கிளைண்ட்டு, மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிஸ்னஸ் பீப்புள், அக்கௌண்ட்ஸ் டீம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து பில்லிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இது ஓரளவுக்கு வந்து அதை வந்து அந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து சொல்யூஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து டாக்கர் வந்து டாக்கர் மீன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்கர் வந்து அட்வான்ஸ் வெர்ச்சுவலைசேஷன் சொல்லலாம். அட்வான்ஸ் வெர்ச்சுவலைசேஷன். ஓகே, இது வந்து சின்ன டாக்கர் பற்றி ஒரு இன்ட்ரோ. அதுக்கப்புறம் டாக்கர் எப்படி ஒர்க் பண்ணுது, என்னென்ன டைப் இருக்குது, எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம், எப்படி நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டாக்கரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த டாக்கர்ஸ்க்குன்னு தனியாக செப்பரேட்டாக லினக்ஸ் கமெண்ட்ஸ் மாதிரி டாக்கருக்குன்னு தனியாக கமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டாக்கரை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன். ஆக்சுவலாக டாக்கர்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளிகேஷன் ஐசோலேஷன், ப்ராசஸ் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அட்வான்ஸ் வெர்ச்சுவலைசேஷன். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாங்களா டாக்கர்னா என்னென்னு. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரைட் இந்த ஸ்க்ரீனில் இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும், ஸோ டாக்கர் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறது ஒரு நிமிஷம், எல்லாமே ஃப்ரீவேர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது டாக்கர். இந்த டாக்கர் லோகோவிலே உங்களுக்கு என்ன சொல்லுது, ஒரு திமிங்கலம் வேலு, அது மேலே வந்து நம்ம ஷிப்பில் வச்சுருக்கிற கண்டெய்னர் இருக்கு இல்லையா, கண்டெய்னர் அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு லோகோ இருக்குது. ஓகேங்களா, அதோடைய மெயின் சைட்டோடைய மெயின் டொமைனோடைய பேர் வந்து docker.com. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து விஎம். ஸோ விஎம்ஆர் வெர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற சில வெண்டாஸ், சிட்ரிக்ஸ், ஜென். ஸோ டாக்கர் எதெல்லாம் ரன் ஆகும், டாக்கர் ப்ராடக்ட் எதெல்லாம் சிட்ரிக்ஸ் ஜென்னில் ரன் ஆகும், ரெட் ஹாட்டில் ரன் பண்ணிக்கலாம், ரெட் ஹாட்டோட இது அதுக்கும் எக்ஸ்எம்பி என்ற இதில் ரன் பண்ணிக்கலாம், விஎம்ஆரில் ரன் பண்ணிக்கலாம், விண்டோஸ் சர்வர் 2016. ஸோ டைரக்ட் சர்வர் இந்த சர்வர்லேயே ரன் பண்ணிக்கலாம், ரன் பண்ணோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நார்மலாக வந்து ஒர்க் பண்ணுறது விண்டோஸ் நம்மளுடைய டெஸ்க்டாப் இருக்குல்ல, நம்ம டெஸ்க்டாப்பில் நம்ம மல்டிபிள் வெர்ச்சுவலைசேஷன் க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து விண்டோஸ் 10 வந்து ஹைப்பர்வைசர் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் மல்டிபிள் ஓஎஸ் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன். இது ஆக்சுவலாக பேயபிள். லோயர் அண்ட் வெர்ஷன் வந்து ஐ திங்க் ஃப்ரீ இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆரக்கல் வெர்ச்சுவல் பாக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இதுலேயும் ஆரக்கல் வெர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர், எனி கைண்ட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ளேவர் ஆர் மேக் ஓஎஸ் ஆர் விண்டோஸ் 10 அண்டு விண்டோஸ் சர்வர் 2016 இந்த ரெண்டுத்தில் தான் டாக்கர் ரன் ஆகும். ஸோ விண்டோஸ் கீழே இருக்குன்னா கண்டிப்பாக டாக்கர் ரன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் சிட்ரிக்ஸ் ஜென் டெஸ்க்டாப்
ஓகேங்களா. இந்த 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 ப்ராடக்ட்லேயும் டாக்கர் ரன் ஆகும். அதேமாதிரி இல்லை இண்டிவிஜுவல் ஓஎஸ் இருக்கு இல்லையா, ஓஎஸ், இந்த ஓஎஸ்லேயும் வந்து டாக்கரை நீங்கள் ரன் பண்ணலாம். என்னது ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ். நான் இங்கே சின்னது எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். எனி கைண்ட் ஆஃப் ஓஎஸ், இது 90% ஆஃப் ஓஎஸ் தே வில் சப்போர்ட்டட். ஸோ ரெட் டாட், உபுண்டு, FreeBSD, Debian, எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளவர், CentOS. அப்புறம் மேக் ஓஎஸ்க்கு இது பண்ணியிருக்கோம், விண்டோஸ்க்கு சப்போர்ட் ஆகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ளவுட் என்விரான்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். க்ளவுடில் வந்து AWS உடைய அஃபிஷியல் பார்ட்னர் டாக்கர். ஓகேங்களா. அதேமாதிரி விண்டோஸ் அசூஸும் அஃபிஷியல் பார்ட்னர். இது வந்து வல்லரபிலிட்டி செக் பண்ணுறது. இவங்களுடையும் வந்து டாக்கர் வந்து வல்லரபிலிட்டி ஒவ்வொரு, இப்போ நீங்கள் பேக்கேஜெலாம் இருக்குல்லையே, அந்த பேக்கேஜோடைய வல்லரபிலிட்டிலாம் வந்து செக் பண்ணி பக் ஃபிக்ஸிங் பண்ணுற இது. அப்புறம் கூகுள் க்ளவுடு, ரேக் ஸ்பேஸ், மேபி மேக்ஸிமம் ஆல் க்ளவுட் என்விரான்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச 99%, 98%ன்னு வச்சுக்கோங்களேன். 98% வந்து டாக்கர் க்ளவுட், டாக்கர் கண்டெய்னர், டாக்கரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, டாக்கர்னா இப்போ வந்து டாக்கர் வந்து என்னென்ன இதெல்லாம் இது பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஓகே, சரி, ஓகே, டாக்கர்னு சொல்லிட்டீங்க. இந்த டாக்கர் இருக்குல்ல, டாக்கர்னா என்ன, அதுக்கு எப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அடுத்த இதில் வந்து பார்க்க போகிறது ஒரு 20-25 வருஷம் பின்னாடி போயிட்டு நம்மளுடைய டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு, ஏன் வளர்ந்தது, அந்த சில பிரச்சனைகளுக்கு எப்படி சொல்யூஷன் இருக்குது யோசித்து நம்மளுடைய டைம் கன்சியூமிங் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் டாக்கர்ன்றது இப்போ இருக்கிற கரண்ட் விர்ச்சுவலைசேஷன். ஓகேங்களா, கரண்ட் டெக்னாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, ஸோ டாக்கர்ன்றது என்னென்னா, டாக்கர் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்கர் ப்ராசஸ் ஐசோலேஷன். விஎம்ஆர் வந்து ஆக்சுவலாக விஎம்ஆர் என்னென்னா ஹார்ட்வேர் ஐசோலேஷன். ஓகேங்களா, ஹார்ட்வேரை ஐசோலேஷன் பண்ணுறது. இந்த டாக்கர் வந்து ப்ராசஸ் ஐசோலேஷன் இஸ் அப்ளிகேஷன் லேயர். some dependency they will using for the hardware also. நார்மலாக வந்து நம்ம ஓஎஸ் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம், ஓஎஸ் கம்யூனிகேட் வித் அவர் ஹார்ட்வேர். சாரி, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சில இதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தமிழில் மாற்ற முடியல. ஓஎஸ் நார்மலாக என்ன பண்ணும், நம்ம என்ன ஹார்ட்வேர் கொடுக்குறோமோ அந்த ஹார்ட்வேரில் லேன் இருக்கா, ஈத்தர்நெட் கார்டு இருக்கா, யூஎஸ்பி எத்தனை இருக்குது, ப்ராசஸர் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் ரீட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். அந்த ரேமை வந்து கன்சூம் பண்ணுறது தான் நார்மலாக வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ ஓகேங்களா. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக நம்ம இப்போ ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் தேவைப்படும். ஸோ அந்த ஹார்ட்வேர் வாங்குகிறோம். ஹார்ட்வேர் வாங்கிட்டு அதை என்ன சொல்லுவோம், பேஸ் மெட்டல்னு சொல்லுவோம். எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் ஹார்ட்வேர் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் வாங்கின பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்னென்ன இந்த உங்களுக்கு தேவை, வேர்டு வேணுமா, எம்எஸ் ஆஃபீஸ் வேணுமா, MySQL வேணுமா, இல்லை ஆரக்கல் வேணுமா அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் டூல்ஸ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எனி கைண்ட் ஆஃப் டூல்ஸ் மீன்ஸ் என்ன சொல்ல வரோம், ஸ்கைப்பு, யூடியூப், அப்புறம் இதுமாரி என்னென்ன நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் என்ன ஆகும். அப்போ இப்போ வந்து ஸ்கைப்பு ஆர் நிறையா டூல் இருக்கு இல்லையா, ஸ்கைப் கம்யூனிகேஷன்ஸ் டூல் வேணும்னா கம்யூனிகேஷன்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் டூலுக்கு தேவையானது என்னது, உங்களுக்கு வந்து மைக்கு தேவை, கேமரா தேவை. ஸோ இங்கே ஹார்ட்வேர். ஸோ கம்யூனிகேஷன் டூல் என்ன பண்ணும், உங்கள் ஓஎஸ்கிட்ட கேட்கும், எனக்கு இந்த இதெல்லாம் சப்போர்ட் ஆகுதான்னு. ஓஎஸ் என்ன சொல்லும், இந்த ஹார்ட்வேர்லாம் இருக்குது, நீ ரன் பண்ணு. அப்போ ஒரு ப்ராடக்ட், ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணணுன்னா இவ்வளோ ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா.
இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு காலத்தில் வந்து நம்ம இப்படி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இதே வந்து நம்ம சர்வர் என்ன பண்ணோம், சர்வர் அட்மின் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்வர் ஒரு ஹார்ட்வேர் வாங்குவோம். நார்மலாக நம்ம நார்மலாக வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு இன்ஸ்டாலேஷன் ஒரு மையோஸ்கில் சர்வர் விண்டோஸ் சர்வரே வச்சுக்கோங்க. விண்டோஸ் சர்வரில் மையோஸ்கில் எக்ஸ்பிரஸ் எடிஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ ஃப்ரீ எடிஷன் இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், வந்து ஹார்ட்வேர் டிசைட் பண்ணோம். இப்போ எக்ஸ்பிரஸ் எடிஷன் எவ்வளோ ஹார்ட்வேர் இருக்குது, மினிமம் வந்து 8 GB ரேம் வேணும், குறைஞ்சது வந்து ஒரு 250 GB, அட்லீஸ்ட் ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்காவது வேணும். 1 CPU கோட் கோர்ஸ் ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் அதுன்னு முடிவு பண்ணிட்டு ஸோ ஹார்ட்வேரை டிசைட் பண்ணுறீங்க. ஹார்ட்வேருக்கு மேலே ஸோ உங்களுக்கு MySQL எக்ஸ்பிரஸ் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ இது அப்ளிகேஷன். நார்மலாக வந்து ரெண்டே டைப் தாங்க, OS அண்ட் அப்ளிகேஷன். நார்மலாக கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் தான் விருப்பப்படுவாங்க. ஓஎஸ் வந்து அவங்களுக்கு மெயின் கிடையாது. ஏன்னா வியாபாரம் வந்து ஓஎஸ்ஸாக இருந்தாலும் அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் செய்கிற கோடிங்கோ ஒரு இதுதான் வந்து இப்போ நம்ம யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதை நம்பி இருக்குது, ஓஎஸை நம்பி இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் எந்த ஓஎஸ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ விண்டோஸ், நீங்கள் எக்ஸாம்பிள் விண்டோஸ் 2003 இப்போ 2016 சர்வர்ஸில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஏதோ இது என்னென்ன இது இப்போ டெஸ்க்டாப் எந்தெந்த ஓஎஸ் இருக்கோ அந்த இது சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஓஎஸ் பேஸ் பண்ணி இருக்குது இந்த அப்ளிகேஷன். சப்போஸ் இந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், என்டையர் இதுவும் போயிடும். நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு ஹார்ட்வேருக்கு எப்படி மூவ் பண்ணால் என்ன பண்ணணும், திருப்பியும் ஹார்ட்வேர் வாங்கணும். ஹார்ட்வேரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பேக்கப் மட்டும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரைவுக்கு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா திருப்பி MySQL இன்ஸ்டால் பண்ணுவீங்க. MySQL எக்ஸ்பிரஸ் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதோட பேக்கப்லாம் ரீஸ்டோர் பண்ணுவீங்க. இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்போ இந்த செட்டப் இருக்குது, ஹோல் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு நியர்லி ஒரு 8 hours ஆகுதுன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது எதாவது இஷ்யூனா திருப்பி 8 hours ஆகும். ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது ஓஎஸில் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா. அப்போ என்னது, மாஸ்டரில் எல்லா இதுவும் இருந்தாலும் சப்போஸ் மாஸ்டர் டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லேவில் இன்ட்ரடியூஸ் ஸ்லேவை வந்து உங்களுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ மாஸ்டர் சர்வர் சர்வர். ஸோ இந்த ப்ராடக்டில் நமக்கு என்னென்னலாம் செலவாகுது, ஹார்ட்வேர் எக்ஸ்பென்ஸ் ஆகுது, ஓஎஸ்க்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் SQL சர்வருக்கு லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இதுக்கு பே பண்ணணும். ஸோ அப்புறம் ஹார்ட்வேர் பே பண்ணணும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு 3 years முடியுதுன்னு வச்சுங்களேன். இது 3 years முடியுது. ஸோ 3 years முடியும் போது SQL சர்வர் வெர்ஷன் வேறு மாறிடுச்சு. அவன் என்ன சொல்லுவான், இந்த ஹார்ட்வேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஹார்ட்வேர் இந்த ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் ஆகாது. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் இந்த ஓஎஸ்க்கு ஒர்க் ஆகாதுன்னுவாங்க. ஸோ இந்த ஓஎஸோட இந்த ஓஎஸோட ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ இன்னொரு புது ஓஎஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? புது ஓஎஸ்க்கு அப்போ அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஹார்ட்வேருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டை அப்கிரேடோ இல்லது இப்போ கரண்ட் வெர்ஷனுக்கு நம்ம இது மாற்றணும். ஸோ இப்படி வந்து நம்மளுடைய பேமெண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது, பேமெண்ட் செலவாகிட்டு இருந்தது. ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அடுத்தது என்னன்றது போது உங்களுக்கு இந்த செலவுலாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி வந்து இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
அந்த டெக்னாலஜியில் இருக்கிற மைனஸை வந்து நம்ம அடுத்தது அதை கிளியர் பண்ணி இன்னும் செலவை குறைக்கிறதுக்கு, அதேமாரி இந்த டைம் கன்சியூமிங் இருக்குல்ல, இந்த டைம் கன்சியூமை குறைக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வித்தின் செகண்டில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் கொண்டு வந்திருக்கு தான் டாக்கர். ஓகேங்களா? இப்போ டாக்கர் அப்போ க்ளவுடுன்னா என்னன்னு கேட்பீங்க. க்ளவுடுன்றது உங்கள் டேட்டா சென்டருடைய எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்கும், டேட்டா சென்டரில் நீங்கள் இதேமாரி இந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் ரெடி பண்ணணுன்னா எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வித்தின் மினிட்ஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒரு சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டேட்டா சென்டர் வந்து ஈஸியாக நீங்கள் கொண்டு வரதுக்கும் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கும் உடனே அப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் க்ளவுட் டெக்னாலஜி. அது வந்து டேட்டா சென்டர் வித் ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி. இது வந்து அப்ளிகேஷன் வித் ப்ரொடக்டிவிட்டி. அப்ளிகேஷனை வந்து கன்சியூமிங்கு, அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷனையும் அப்ளிகேஷன் டிபெண்டன்சியும் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ போகலாங்களா இன்ட்ரோவுக்கு? ஓகே, கொஞ்சம் நம்ம பின்னாடி போவோம். எப்படி வந்து இன்டர்நெட் வந்தது, என்னென்னலாம் டெக்னாலஜி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து ஐஎஸ்பி ப்ரொவைடர் இருக்கு இல்லையா, கமர்ஷியலி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து 1990 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1990. நிறையா 2K கிட்ஸுக்கு இதை பற்றிலாம் தெரியுமான்னு தெரியாது, மேபி காலேஜில் படிச்சிருக்கலாம், இருந்தாலும் சின்ன இன்ட்ரோ தான். அப்போ 1990 வந்து இன்டர்நெட்டுன்னு கான்செப்ட் கொண்டு போகிறாங்க. அப்போ 1999 நமக்கு தெரிஞ்ச ஓஎஸ் நார்மலாக வந்து ரெண்டு ஃப்ளேவர் பார்த்துருக்கலாம். ரெண்டு ஃப்ளேவர் நமக்கு தெரிஞ்சது வந்து என்னது இருந்தது. 90க்கு கீழே பார்த்தீங்கன்னா டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டாஸில் தான் கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் எல்லோரும் யூனிக்ஸ் இதுலேயும் கமாண்ட் ப்ராம்ப்டில் எல்லாத்தையும் ஒரு கமாண்டை ஃபயர் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கு தான் EXE ஃபைல்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 90க்கு கீழே இருக்கிற பீப்புளுக்கு தான் கமெண்ட்ஸ். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, CMD கமாண்டுக்குள்ளார போயிட்டு காப்பி இப்படிலாம் வந்து ஒரு பொருளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு பொருளை மூவ் பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து டாஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு நியர் வந்து மல்டிபிள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்துலாம் இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு 1.4 inches ஃப்ளாப்பி டிஸ்க்கு, 1.22 பெரிய ஃப்ளாப்பி டிஸ்க், அதை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 90க்கு கீழே சொல்கிறேன் நான், 1990. ஸோ 90 வந்த பிறகு தான் மல்டிமீடியா உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ எப்போ சவுண்டுன்ற கான்செப்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 3.1 ஒர்க் குரூப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா விண்டோஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னது டைரக்ட் ஓஎஸ் தான். டைரக்ட் ஓஎஸ் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்வேர் மேலே விண்டோஸ் ஒர்க் குரூப் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ 1995 தான் ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீடியா கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மல்டிமீடியா வந்த பிறகு தான் கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ 1995 உங்களுக்கு வந்து பாட்டு கேட்கலாம், லேப்டாப்பில் பாட்டு, ஆடியோ, வீடியோ எல்லாம் பார்க்கலாம். அப்போ தான் சிடி டிரைவ் உங்களுக்கு வந்து சிடின்ற ஒரு கான்செப்ட் ரிலீஸ் ஆகுது. சிடி டிரைவில் வந்து வருது. அப்போ ஃப்ளாப்பிக்கு அப்புறம் நம்ம சிடிக்கு மூவ் பண்ணுறோம். அதிகமான ஸ்டோரேஜ் 720 MB 720 இது ரீட் அண்ட் ரைட்டபிள், அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி சிடி வழியாக இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஒரு ஸ்டேஜாக போகிறோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரொடக்டிவிட்டி. இப்போ நம்ம வந்து வெப் டெக்னாலஜிலையும் அப்ளிகேஷன் டெக்னாலஜிலையும் நம்ம வந்து இன்டர்நெட் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து கமர்ஷியலாக வந்து இன்டர்நெட் சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து 1990. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஹார்ட்வேரை ரிலீஸ் பண்ணிட்டோம், ஓஎஸ்லாம் ரிலீஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.
ஹார்ட்வேர் ஓஎஸ், ஓஎஸ்க்கு மேலே நீங்கள் நார்மலாக பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேர்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஸ்டார்னு ஒன்று ஒர்க் பண்ணுவோம். அந்த வேர்ட் ஸ்டாரில் தான் எல்லாரும் பிரிண்ட் நம்ம வந்து இங்கே வேர்டுக்கு ஈக்குவலன்ட்டு பேரண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஸ்டார் தான் பேரண்ட் உங்களுக்கு வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு. ஓகேங்களா. அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஃபாக்ஸ் ப்ரோ, டிபிஎஸ் அப்படிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணோன்னா கோபால் இது வந்து உங்களுக்கு வந்து டிசைனிங் அதேமாரி இது கோபால், பாஸ்கல் ப்ரோக்ராமிங், C++, சிஸ்டம் ஓரியன்ட், ஹார்ட்வேர் ஓரியன்ட், சி அண்ட் C++. இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம நார்மலாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸு சயின்டிஃபிக் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம பாஸ்கலை யூஸ் பண்ணுவோம், பாஸ்கல் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? ஓஎஸ் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஓஎஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? ஹார்ட்வேர் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா. இந்த ட்ராக்கிங்கில் நம்மளுடைய ஹியூமனுடைய ஒர்க்கும் நம்ம டைம் கன்சூமிங்கும் எல்லாத்தையும் குறைக்கிறது தான் இப்போ நம்ம ஒவ்வொரு டெக்னாலஜியாக வந்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மொபைல்லையே ஆப்புன்றது ஆப். நீங்கள் ஸ்கைப்னா டெஸ்க்டாப்பில் வந்து இவ்வளோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்டில் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இது பண்ணுறீங்க. டிக்டாக் அது இதுன்னு சொல்லி நீங்கள் நிறையா எல்லாம் கை கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி வந்ததற்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட் கம்யூனிகேஷன் 1990 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக நமக்கு வந்து ப்ரைம் பப்ளிக் டொமைன் WWW கான்செப்ட் வேர்ல்டு வைடு வெப் லான்ச்சிங் வந்து April 30, 1993 அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த டைமில் வந்து சைட்டெல்லாம் டெவலப் பண்ணோம் இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் நமக்கு என்ன ஓஎஸ் இருந்தது, அப்போ சர்வர் 2003 கிடையாது. விண்டோஸ் ப்ரொஃபஷனல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. விண்டோஸ் ப்ரொஃபஷனலில் ஐஏஎஸ்ன்னு கான்செப்டில் ஐஏஎஸ் இருந்தது. அந்த நேரத்தில் இன்னொரு அப்ளிகேஷன் வந்து வந்து ட்ரீம் வியூவர் HTML. அந்த ரெண்டு ட்ரீம் வியூவர் இருக்கும், HTML இருக்கும், நெட்ஸ்கேஃபே. இந்த வழியாக கோடிங்கை எழுதி சைட்டை வந்து உங்களுக்கு வந்து வேர்ல்டு வைடில் www.somedomain.com அப்படின்னு வரும்போது 1993. ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி வந்து சர்வர் ரெடி பண்ணாங்க அப்படின்றது தான். ஸோ ஹார்ட்வேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுறோம், எனி கைண்ட் ஆஃப் ஹார்ட்வேர், பேஸ் மெட்டல், அதை பேஸ் மெட்டல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போ அப்ளிகேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த operating system depends on the hardware. ஸோ ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இதுக்கு தான் வந்து அவங்க வந்து மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட், இதை என்ன சொல்லுவாங்க நார்மலாக, டெடிகேட்டட் சர்வர் ஹோஸ்டிங், ஒரு சர்வரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஹோஸ்டிங்ஸ். ஸோ டெடிகேட்டட் சர்வர் ஹோஸ்டிங் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் அனதர் ஃப்ளேவர் வருது. ஸோ அப்போ வந்து விண்டோஸ் வந்து 95 அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது செப்டம்பர் 1991 90க்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இன்டர்நெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்டர்நெட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து லினக்ஸ் என்விரான்மெண்ட் கொண்டு வராங்க, லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் என்விரான்மெண்ட்னு கொண்டு வராங்க அது 1991. ஸோ ஃபஸ்ட்டு ஓஎஸ் சர்வர் ஓஎஸ்ன்னு விண்டோஸ் வந்து 2003 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க முத அதில் வந்து ஐஏஎஸ்ன்னு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த 2003 சர்வர் கான்செப்ட். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, இது வந்து லைசன்ஸ், இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த சர்வரை யூஸ் பண்ணணும், இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணுன்னா அப்ளிகேஷனுக்கு காசு பே பண்ணணும். இது எத்தனை பேர் ஹிட் பண்ணுறாங்களோ அது கிளையண்ட் லைசன்ஸு தனியாக பே பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் மேலே இந்த ஓஎஸ் மேலே நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் விண்டோஸ் அப்ளிகேஷன் வாங்கினா அது எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுது, அப்ளிகேஷனுக்கும் பே பண்ணணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் பே பண்ணணும், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு தனியாக பே பண்ணணும், அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் பே பண்ணணும். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் செலவு பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு வெப்பு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். உங்களை பற்றி விளம்பரம் படுத்திக்கலாம், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஸோ டிஜிட்டலாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ டிஜிட்டல் மீடியா தட்ஸ்ங்களா. ஓகேங்களா.
டிஜிட்டலோ அப்ளிகேஷனோ எனி கைண்ட் ஆஃப் ரோபோட்டிக் என்ன ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்போ யோசிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த ஹார்ட்வேரையே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஒரு ஓஎஸ் அப்போ ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணால் ஒரு ஓஎஸ் ஒரு ஹார்ட்வேர் இன்னொரு அப்ளிகேஷன் வேணும்னா இதோட லோட் பேலன்சிங் இதை வந்து இன்னும் நல்லா ஸ்பீடாக பண்ணணும், இன்னும் ஹிட் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னும் போது இன்னொரு ஓஎஸ் இதே சேம் செட்டப் நிறையா. அப்போ என்ன ஆகுது, நமக்கு நிறைய இடங்க தேவைப்பட்டது. ஸோ இந்த இடத்துங்கெல்லாம் குறைக்கிறது எப்படி? அப்போ நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா டியூல் பூட்டுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று விண்டோஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அது இல்லைன்னா அடுத்த ரீபூட் பண்ணும்போது லினக்ஸா அப்படின்னு பண்ணுவோம். ஸோ அப்போ டியூல் பூட் கான்செப்ட் வந்துச்சு. லினக்ஸ் பண்ணுவீங்களா விண்டோஸ் ஒர்க் பண்ண போகிறீங்களான்னு. ஸோ இப்படி நம்ம ஒரு காலகட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்படி யோசிச்சாங்க, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய இதேமாரி சர்வர்ஸாக அடிக்கிட்டு போயினா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சர்வர்ஸ் ஹார்ட்வேர் வருது. இப்போ ரேம் மாற்றணும், அது மாற்றணும் போது ஸோ ரொம்ப ஹெட் ஆகுது. ஸோ இந்த சர்வர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சர்வர்ஸை ஒரு சர்வர்ஸ்குள்ளார ஒரு 10 சர்வரை எப்படி உள்ளார கொண்டு வருது அப்படின்னு 10 ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கொண்டு வந்தது தான் வெர்ச்சுவலைசேஷன். அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? VMware introduced in first x86 virtualization product year of February 8, 1999 till date. இப்போ வரைக்கும் நம்ம வெர்ச்சுவலைசேஷன் அதில் நிறைய கம்பெனி அவங்க பேரில் ஒரு சின்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வெர்ச்சுவலைசேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வெர்ச்சுவலைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நார்மலாக உங்கள் டெஸ்க்டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் டெஸ்க்டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ உங்கள் டெஸ்க்டாப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் டெஸ்க்டாப் வந்து ஒரு ஹார்ட்வேர் வாங்குறீங்க. ஹார்ட்வேர் இது வந்து பேர் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்வேருக்கு அப்புறம் ஓஎஸ் போடுறீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுறீங்க, அதுக்கப்புறம் எனி கைண்ட் ஆஃப் ஹைப்பர்வைசர் மீன்ஸ் உங்கள் ஹார்ட்வேர் வந்து வெர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டாக இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் இது என்ன ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. என்ன கெஸ்ட் ஓஎஸ்? RHL ரெட் ஹேட்டோ. இங்கே வந்து விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இங்கே MS SQL இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இங்கே வந்து ஆரக்கலோ இல்லை ஆரக்கல் டிபி ஏதோ ஒரு டிபி இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு கெஸ்ட் ஓஎஸ். அப்போ என்னது வெர்ச்சுவலைசேஷன் என்ன பண்ணுது, என்ன பண்ணுது ஹார்ட்வேர். அப்போ என்னது ஒரு ஹார்ட்வேருக்குள்ளார ஒரு வெர்ச்சுவல் இப்போ என்னது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓஎஸ்குள்ளே வெர்ச்சுவலைசேஷனுடைய சப்போர்ட் ஹைப்பர்வியை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஒரு ஓஎஸ் 2 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த ஓஎஸ் மேலே நம்ம வந்து என்ன அப்ளிகேஷன் தேவையோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது டெஸ்க்டாப். இது வந்து ஆக்சுவலாக என்னது டெஸ்க்டாப்புக்காக யூஸ் ஆகுது. இதே சர்வர் லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? ஓகே, இது என்னது உங்களுக்கு ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Hyper-V OS இன்ஸ்டால் பண்ணுறாங்க. Hyper-V OS கம்யூனிகேட் வித் த ஹார்ட்வேர். அந்த இந்த மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து நீங்கள் எத்தனை வெர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 8 GB ரேம் இருக்குன்னா அப்போ 2 GB வந்து இந்த ஹைப்பர்வைசர் எடுத்துக்கும். மீதி இருக்கிற 6 GBயில் ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் 1 GBன்னா கூட 4 OS போடலாம். அப்போ 4 கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் 1, அப்ளிகேஷன் 2, அப்ளிகேஷன் 3 பண்ணுறீங்க. அப்போ வெர்ச்சுவல் மிஷின் 1, வெர்ச்சுவல் மிஷின் 2, வெர்ச்சுவல் மிஷின். அப்போ ஒரு ஓஎஸ்க்குள்ளார எத்தனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 3, 4, 5 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வரீங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது, இங்கே செலவு எது குறையுது, ஹார்ட்வேர் செலவு குறையுது. ஆனால் ஓஎஸ் உடைய செலவு குறையலை. ஓகேங்களா? நீங்கள் எத்தனை விண்டோஸ்லாம் அதுக்கான செலவு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணது என்னது, வெர்ச்சுவலைசேஷனில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஹார்ட்வேர் தான் நம்ம குறைச்சிருக்கோம்.
ஓகேங்களா, ஹார்ட்வேர் செலவு குறைக்கிறோம். அப்போ ஒரு வெர்ச்சுவலைசேஷன் என்ன ஆகும், இந்த வெர்ச்சுவலைசேஷன் கன்சியூமிங் வித் ஹார்ட்வேர் என்ன பண்ணும், இந்த மிஷின் ரன் ஆகணும்னா இந்த மிஷினில் இருக்கிற நார்மலாக என்ன சொல்லுவாங்க, வெர்ச்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. சப்போஸ் இங்கே வந்து இந்த மிஷினில் இந்த அப்ளிகேஷன் ஒரு நீங்கள் சொல்லியிருக்கிற ரேம் 1 ஜிபிக்கு தாண்டி யூஸ் ஆகுதுன்னா தே கன்சூமிங் அனதர் எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக யூட்டிலைஸ் ஆகிக்கும் அப்படின்னு வெர்ச்சுவலைசேஷன் கான்செப்டில் சொல்லுவாங்க. ஆக இங்கே என்ன ஹார்ட்வேர் இருக்கோ இது வந்து கன்சூமிங் வித் விஎம்வேர் என்னது கன்சூமிங் வித் ஹார்ட்வேராக கன்சூம் பண்ணும். ஸோ உங்களுக்கு மோர் தென் என்னது மிஞ்சி போனால் ஒரு 8 ஜிபி ரேம்னா ஒரு நல்லா சஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணோன்னா ஒரு 4 விஎம் போடலாம். அந்த 4 விஎம்மும் உங்கள் சிபியூ பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஹார்ட்வேர் டிபெண்டன்சி இருக்குது. என்னத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி செலவு குறைச்சிருக்கிறோம், ஒரு ஹார்ட்வேர். இப்போ ஒரு 5 ஹார்ட்வேர் மிஷினில் இடத்த இப்போ வந்து ஒரு டேட்டா சென்டரில் 5 பாக்ஸ் சர்வரை சொருக வேண்டிய இடத்துல ஒரு பாக்ஸ் சர்வரில் 5 OS கொண்டு வந்தோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் வெர்ச்சுவலைசேஷன். இங்கே ஓகேங்களா, இப்போ இந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இத்தனை மிஷினும் டவுன் ஆகிடும். அதுக்காக இந்த ஹார்ட்வேருக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்லேவ் ஹார்ட்வேர் ஸ்லேவ் மிஷின் போட்டு இதெல்லாம் மிரரிங்கோ க்ளோனிங்கோ அந்த கான்செப்டில் வச்சு நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ இங்கே வந்து ஒரு ஓஎஸ், இந்த வெர்ச்சுவலைசேஷன் ஓஎஸ் தான் நான் உங்களுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சொல்லியிருக்கேன் இல்லையா, சிட்ரிக்ஸு அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த VMware சப்போர்ட்டட் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு மேலே நம்ம மல்டிபிள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரே நிமிஷம். இப்படி நம்ம இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வெர்ச்சுவலைசேஷன். இந்த வெர்ச்சுவலைசேஷனில் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆஸ் எ சிஸ்அட்மினாக நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு கோடிங் இப்போ நம்ம உங்கள் கம்பெனியில் நார்மலாக என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க அப்போ இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் இந்த டைப் ஆஃபில் ஒரு வெர்ச்சுவலைசேஷன் இந்த வெர்ச்சுவலைசேஷனில் இந்த டெவலப்பர் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருப்பார் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் அதுக்கப்புறம் டெஸ்டிங்க்கு இவங்க டெஸ்டிங் கொடுப்பாங்க. டெஸ்டிங் எல்லாம் செக் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு போகுது. ப்ளேமிங் இங்கே நிறைய ப்ரொடக்ஷனுக்கு நம்ம அனுப்புகிறோம். எது கிளைண்ட் வந்து ப்ரொடக்ஷன் சர்வர் யார், வேற ஒரு வெண்டார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெண்டார் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம கொடுத்த EXE ஃபைலோ அது கம்பைல்டு பில்டு ஃபைலை எடுத்துகிட்டு வந்து ப்ரொடக்ஷன் சர்வருக்கு போடும்போது அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஈஸியாக என்ன சொல்லுவாங்க, டெவலப்பரோ நம்ம டெஸ்டிங் எங்கள் என்விரான்மெண்ட்டில் நல்லா ஒர்க் ஆகுது, உங்கள் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் உங்கள் சர்வரை செக் பண்ணுங்கள், இல்லை உங்கள் சிஸ்அட்மினை செக் பண்ண சொல்லுங்கள். இது உங்கள் சைடில் தான் இஷ்யூ, எங்கள் சைடில் எந்த இஷ்யூன்னு சொல்லி ஈஸியாக எஸ்கேப் ஆவாங்க நம்ம சைடில். ஸோ அப்போ இந்த வெண்டார் என்ன சொல்லுவாங்க, என் சர்வரில் மல்டிபிள் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, நீங்கள் கொடுத்த கோடிங் தான் ஒர்க் ஆகலை, அதனால் நீங்கள் வந்து உங்கள் கோடிங்கை செக் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க சைடில் நம்ம ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை போகும்போது மேனேஜ்மெண்ட் தலையை பிச்சுக்கும், யார் சைடில் இஷ்யூ இருக்குது அப்படின்னு பிஸ்னஸ் பீப்புளும் மேனேஜ்மெண்ட்டும் அனலைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை. இந்த ப்ளேமிங் இது நீங்கள் நிறைய கம்பெனியில் பார்த்துருப்பீங்க, எங்கள் சைடில் இஷ்யூ இல்லை, உங்கள் சைடு இஷ்யூ இல்லை அப்படின்னு. இந்த இஷ்யூ எல்லாம் இனிமேல் கிடையாது. ஸோ இந்த இஷ்யூவை வந்து உங்களுக்கு ஈஸியாக தூக்கி ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் டாக்கர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, டாக்கர் இந்த இஷ்யூவெல்லாம் பண்ணி நீ என்ன என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்க அதை அப்படியே காப்பி பண்ணி ப்ரொடக்ஷனில் போடு. எனி கைண்ட் ஆஃப் ஓஎஸ், நோ சேஞ்சஸ். நீ விண்டோஸில் ஒர்க் பண்ணி அவன் டெஸ்க்டாப்பில் நீ தான் நார்மலாக என்ன பண்ண, டெஸ்க்டாப்பில் நீ கோடிங் இருக்கீங்கன்னா அதை அப்படியே க்ளோன் பண்ணு, அப்படியே வந்து காப்பி பண்ணி டெஸ்டிங் வந்து வேறு ஒரு ஓஎஸில் இருக்கா, மேக்கில் வச்சுருக்காங்களா, இந்த வச்சுக்கோ, ரன் பண்ணு.
நீ டெஸ்டிங் முடிச்சுட்டு எல்லாம் ஓகே ஓகே திருப்பிட்டு வந்து டெவலப்பருக்கு வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணியா இந்த வச்சு உன்னுடைய இதுதான் ஹார்ட் காப்பி, இதுதான் வந்து ப்ரொடக்ஷன், இந்த காப்பி பண்ணி ப்ரொடக்ஷனில் போடு. ஸோ இங்கே எந்த இங்கே ஓஎஸை பற்றி பேச்சு இல்லை, அப்ளிகேஷன் பற்றி பேச்சு கிடையாது, என்ன வெர்ஷன் அதெல்லாம் எதை பற்றி கவலை கிடையாது. ஸோ உடனே ப்ரொடியூஸும் அதுக்கு தான் அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்கர் ப்ராசஸ் ஐசோலேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுதான் டாக்கர். ஓகேங்களா? அது டாக்கர் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆகுது? டாக்கர் மார்ச் 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நீங்கள் எந்த ஓஎஸ்லாம் போட்டுக்கோ, நீ விண்டோஸ் வச்சுக்கோ, மேக் வச்சுக்கோ, சர்வர் வச்சுக்கோ, லினக்ஸ் வச்சுக்கோ, ரெட் ஹாட் வச்சுக்கோ, எதை வேணாலும் வச்சுக்கோ. நீ வந்து MySQL டேட்டாபேஸ் ஒர்க் பண்ணியா, நீ மேக் மிஷின் வச்சுருக்கியா, இந்த நம்ம டேட்டாபேஸு PHP அப்ளிகேஷன் இந்த பண்டல் இந்த பண்டலை இதில் போட்டுக்கோ, அப்ளிகேஷன் ஒன்று. ஸோ அது இந்த ஆப்ரேட்டிங்கில் டாக்கர் இன்ஜின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த டாக்கர் இன்ஜின் வில் பி ஹேண்டிலிங் வித் மல்டிபிள் ஓஎஸில் மல்டிபிள் ப்ராடக்டை இன்ஸ்டால் பண்ணாலும் எல்லா ப்ராடக்ட்டையும் ஒர்க் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விண்டோஸ் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கிற ஓஎஸ் என்னது, நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கிற நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. என்னது நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் என்னது, எம்எஸ் விண்டோஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஓஎஸ் வந்து என்னது, வந்து விண்டோஸ் மிஷின்ஸ். ஆனால் ப்ரொடக்ஷன் மிஷின் என்னது வந்து லினக்ஸ் மிஷின், லினக்ஸ் மிஷினில் லினக்ஸ் சர்வர் ஓடிட்டுருக்கு, அதில் டாக்கர் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டீங்க, இந்த அப்ளிகேஷன் ஈஸியாக தூக்கிட்டு வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அங்கே விண்டோஸாக இதான் தெரியல, லினக்ஸ் மிஷினில் டாக்கர் இன்ஜினில் ஒர்க் ஆகும். டோன்ட் வரி, நீங்கள் மேக்கில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்கில் கம்பைல் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ the Docker engine handle with any kind of operating system. ஸோ உங்கள் பிரச்சனை என்னது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய எக்ஸ்பென்ஸை அப்படியே டோட்டலாக குறைச்சிட்டாங்க. ஆனால் அப்போ என்னது டாக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ டாக்கர் இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, டாக்கர் இன்ஜின் டைரக்ட்லி கம்யூனிகேட் வித் ஹோஸ்ட் ஓஎஸ் உடைய கர்னலுக்கு பேசுது, நாட் ஹார்ட்வேர். ஏதாவது ஹார்ட்வேர் டிபெண்டன்சி இருந்தால் அந்த டிபெண்டன்சி பைனரி ஃபைல்ஸையும் லைப்ரரி ஃபைல்ஸை மட்டும் எடுத்துக்குது. ஸோ இந்த ஆப் என்னது, இந்த ஆப் என்னது, இது வந்து MySQL டிபி, இது MariaDB, இது வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷன், என்ன வேணாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் வந்து தனித்தனி ஐசோலேஷன், இதுக்கு கம்யூனிகேஷன் இல்லை. அப்போ இப்போ இந்த சேம் ஹார்ட்வேரில் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு 5 வெர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் 500-600 கண்டெய்னர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். வித்தின் ஆஃப் செகண்டில் கண்டெய்னர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் இந்த ஒரு கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 hours ஆகுதுன்னா, இது மினிமம் 2 minutes அல்லது 2 seconds will be coming to கண்டெய்னர். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு கண்டெய்னர் ரெடியாக இருக்குது. ஸோ அந்த கண்டெய்னர் நீங்கள் ஜஸ்ட்டு டாக்கர் இன்ஜின் மேலே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் டைரெக்டாக ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து டாக்கர். அதாவது என்ன சொல்கிறாங்க, டாக்கர் இஸ் எ ப்ராசஸ் ஐசோலேஷன் அப்படின்னா இது தனியாக செப்பரேட்டாக ஒர்க் ஆகும், இது தனியாக சொல்லுது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் வச்சுக்கலாம், அது டிபெண்ட்ஸ் ஆன் ஹார்ட்வேர். ஸோ அப்போ க்ரியேட் பண்ணுறது என்னது, நீங்கள் மினிமம் thousands இது 500-600 டாக்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் மிஷின்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். வித்தின் ஆஃப் செகண்ட் 2 seconds ஒரு வேர்ட்பிரஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா எவ்வளோ நேரம் ஆகுதோ, இதை வந்து 2 seconds அதிகபட்சம் 30 secondsல உங்களுக்கு வந்து உள்ளார வந்துடும். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இருக்குது. இன்டர்நெட் ஸ்பீடாக இருந்ததுன்னா 2 secondsல அப்ளிகேஷன் ரன்னாக நீங்கள் பார்த்துடலாம்.
இதை பற்றி தான் பார்க்குறது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும், டாக்கர் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கருக்கு நிறைய docker.com இஸ் ப்ரைமரி டொமைன். அதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சப்டொமைனில் டிஓசி டாக்கருடைய ரிலீஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க டாக்கர். ஓகேங்களா? ஸோ டாக்கர் புரியுதுங்களா? டாக்கர் எதுக்கு வந்ததுன்னு அடுத்து. ஓகே, டாக்கர் இன்ஜின் இப்போ இந்த டாக்கர் இன்ஜின் இருக்கு இல்லையா, இந்த இன்ஜின் வந்து என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணோம். ஸோ டாக்கர் பொறுத்த வரைக்கும் டாக்கர் இன்ஜின் 2 டைப் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கம்யூனிட்டி எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன். கம்யூனிட்டி எடிஷன் ஃப்ரீ, ஓகேங்களா? என்டர்பிரைஸ் எடிஷன் பெய்டு, ஓகேங்களா? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, கம்யூனிட்டி எடிஷன் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. என்டர்பிரைஸ் எடிஷனில் வந்து டாக்கருடைய பீப்புள் ஏதாவது இஷ்யூஸ் ஒன்றுனா தே வில் சப்போர்ட்டட், ஓகேங்களா? கம்யூனிட்டி எடிஷனில் தே டு நாட் சப்போர்ட். நீங்களே தான் ஏதாவது இஷ்யூனா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அப்போ இந்த டாக்கர் இன்ஜின் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன இங்கே வந்து உங்களுக்கு என்ன செலவு குறையுது? ஒரு ஹார்ட்வேருக்குள்ளார ஒரே ஒரு ஓஎஸ் தான் போடுறீங்க. இங்கே மல்டிபிள் ஓஎஸ் இல்லவே இல்லை. இப்போ இந்த ஒன்றும் இல்லைங்க, இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணணும்னா ஒரு ஓஎஸ் வேணும். இப்போ மொத்தம் என்னது? இப்போ 6 1 2 3 4 5 6 அப்ளிகேஷன் ரன் ஆகுது. 6 அப்ளிகேஷனும் தனிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது விண்டோஸில் ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷனாக இருக்கலாம், இது ரெட் ஹேட்டில் ஒர்க் பண்ணுறதுக்குலாம், இது வேறு ஒரு ஃப்ளேவராக இருக்கலாம். இப்போ ஏன்னா பிஹெச்பி ஒரு ஓஎஸ்குள்ளார ஒரு பிஹெச் தான் பண்ணால், அதுக்கப்புறம் மல்டிபிள் இப்போ பிஹெச்பி எடுத்துக்கோங்க, 5.6 5.7 8 இப்போ 10 பிஹெச்பி வெர்ஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் 10 அப்ளிகேஷன் 10 ஓஎஸ் போடணும். 10 ஓஎஸ்க்கு போகிறது டைம் என்னாச்சு? அப்போ அந்த ஓஎஸ் லேயரே எடுத்துருது, ஓகேங்களா? ஸோ ஒன்லி எல்லாத்தையும் யார் பண்ணுறாங்க? டாக்கர் இன்ஜின் ஹேண்டில் பண்ணிக்குது. அப்போ டாக்கர் கிளைண்ட் வில் பி இன்ஸ்டால். என்னது? உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே டாக்கர் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணுறோம். டாக்கர் இன்ஜினுக்குள்ளார கண்டெய்னர்ஸ், எத்தனை கண்டெய்னர்ஸ், இதை என்ன சொல்கிறாங்க? கண்டெய்னர்ஸ். ஸோ மெனி கண்டெய்னர்ஸ் யூ ஆர் இன்ஸ்டால் இன் சிங்கிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை என்ன சொல்கிறாங்க? ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிடுறாங்க, ஓகேங்களா? இந்த ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேலே நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பொறுத்தவரை விண்டோஸ் போகிறதா போய்க்கலாம். ரெட் ஹேட்ஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டாக்கர் இன்ஜின் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த கண்டெய்னரை ஈஸியாக ஒரு இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்கர் இன்ஜின் இஸ் an open source container technology for building and containerization your application. Docker engine act as a client server application with அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, the server with a long running daemon processor. அந்த daemon process பேர் வந்து டாக்கர். இந்த daemon தான் இருக்கு, இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த சர்வர் டாக்கர்ன்றது இதுதான் டாக்கர். சாரி, ஓகேங்களா? API which specify interface that program can use talk and another in a Docker daemon and command line in interface CLI client Docker command line வழியா நீங்க ஒர்க் பண்ணலாம். The CLI use Docker API control or interact with the Docker daemon through the script or CLI direct CLI command. Many other Docker application use the underlying of API and CLI. The daemon create and manage the Docker objects at image, container, network volume. அப்போ இமேஜ் வரும், கண்டெய்னரைசேஷன் வரும், நெட்வொர்க் இருக்கும், வேல்யூம்ஸ் இருக்கும். இவ்வளோ தான் அவங்களோட ப்ராடக்ட், ஓகேங்களா? டாக்கர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கம்யூனிகேஷன் நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி சப்போர்ட் இருக்காது. சப்போர்ட்டோட வேணும்னா பெய்டு வெர்ஷன், ப்ரொடக்ஷன் இது வேணும்னா ப்ரொடக்ஷன் நீங்கள் ப்ரொடக்டிவ் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய மெயின் வெப்சைட் வந்து docker.com. இதில் தான் நம்ம வந்து லாகின் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதுக்கு டுட்டோரியல் டொமைன் நேம் வந்து getdocker.com.
ஹப்பு வந்து இந்த 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 இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டெய்னர் இமேஜஸ்லாம் இருக்குல்ல, இந்த உடைய ரெப்பாசிட்டரிஸ் உடைய இமேஜஸ் எனக்கு தெரிஞ்சு 98% எல்லா ரெப்பாசிட்டரி வேலிட் ரெப்பாசிட்டரி ஃபுல்லாக இதில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து தான் நம்ம வந்து இந்த ரிஜிஸ்ட்ரியில இருந்து தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரியிலேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லாகின் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பேக்கேஜ், ஒவ்வொரு கண்டெய்னர் பேக்கேஜ் இருக்குல்லையா, அந்த பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் டாக்குமெண்டேஷனில் சொல்ல போகிறாங்க. ஸோ ரிலீஸ் நோட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது ஸோ இது என்னது, டாக்கர் ஆர்கிடெக்சர். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா,